ஆன்மீக செருக்கு, கடவுளே கதின்னு இருக்கிறான். நல்லது தான். கடவுளே கதின்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் மதி கெட்டு போகக்கூடாது. நமக்கு மதி கெட்டு போகக்கூடாது. விதியை நடத்த போகிறதே எதுனா மதி மூலிமா தான் விதி நடக்க போகுது. விதியை மதி தான் நடத்த போகுது. நம்ம கடவுளே கதியாக நினச்சிருந்தாலும் அந்த கதியின் காரணமாக சரணாகதி அடைந்த காரணத்தினால கடவுள் நமக்கு ஒரு நன்மையை செய்யணுன்னாலும் அது அன்னோன் பர்சனால தான் செய்யணும்னு இல்லை. நோன் பர்சனில் இருக்கும்போது அவங்க மூலிமா தானே செய்வாங்க. பெரும்பாலும் அப்படி தான் நடக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளாம் நினைக்கிறோம் மாயையில் இருக்கிறோம், இவங்கெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் உபயோகமாக மாட்டாங்க, இவங்கெல்லாம் நமக்கு இனிமேல் தேவையில்லை அப்படின்லாம் நினைக்கிறோம். எவ்வளோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தருக்கு நல்ல வசதியானவர், வாய்ப்பு கொண்டவர், பெரிய ஆள். அவர் டிரைவரை கொஞ்சம் கேவலமாக நடத்துவார். அவரோட டிரைவரை ரொம்ப கேவலமாக நடத்துவார். ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. பெரிய பெரிய மனுஷனால் செய்ய முடியாத ஒரு விஷயத்த அந்த டிரைவர் ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டான். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டான். அவனுக்கு அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது, ரொம்ப சீக்கிரமாக முடிச்சு விட்டுட்டான். அப்போ அவர் நம்மக்கிட்ட பேசுகிறாரு, என்னங்க இவங்க மூலியமெல்லாம் நமக்கு நல்லது நடக்குதுங்க அப்படின்றாரு. யார் மூலியம் நடக்கும்னு நமக்கு தெரியாதுங்க. நமக்கு கடவுளோட அனுகிரகம் இருக்குது, யார் மூலியமானாலும் நடக்கும், அவ்வளோதான். சிறு துரும்பு பல்குத்த உதவும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்கே வேணாலும் எது வேணாலும் நடக்கும். நல்லதும் சரி கெட்டதும் சரி. பெரியசாக 21 அடுக்கு பில்டிங்லேருந்து விழுந்த குழந்தையெல்லாம் பிழைச்சிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 21 அடுக்கு கட்டடத்திலிருந்து விழுந்த குழந்தைகள் பிழைத்து கொண்டதை நம்ம வீடியோவில் பார்க்குறோம். சும்மா ஒரே ஒரு படியை மிஸ் பண்ணி கீழே வந்தவங்க மண்டை பொழந்து இறந்து போனதே நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம். சம்பவங்களோட பெருசு இல்லைங்க. கடவுள் நடத்தணும்னு நினச்சாருன்னா அவர் எப்படியோ நடத்துவார், எவர் மூலியமா நடத்துவார். எப்பொருள் யார் வாய் கேட்கணும், மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னுவாங்கள்ல, அதுதான் அறிவு. அதுதான், மீதி எல்லாம் மாயை தான். ஃபேக்ட் செக் சொல்லுவாங்க கூகுளில். எல்லாம் எதை போட்டாலும் உண்மையை செக் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஒரு தகவல் கொடுப்பாங்க, ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரி பேசிட்டாரான்னு, அதெல்லாம் பரவிட்டே இருக்கும். எவனோ ஒருத்தன் ஃபேக்ட் செக் பண்ணி அது ஒன்று வரும், சீல் போட்டு வரும். இல்லை அவர் அந்த மாதிரி பேசலைன்னு வரும். ஒருத்தன் செத்து போயிட்டான்னு உலாத்துது நியூஸு. அதுக்கப்புறம் அவரே பேட்டி கொடுக்குறாரு, அவனும் சாவலைங்கிறாரு. ஆக எல்லாம் மாயையெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. ஆதாரபூர்வமானது, அறிவுபூர்வமானது, ஞானபூர்வமானதுன்னு இருக்கிறத தான் நம்பணும். இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எல்லா விஷயங்களும் உண்மை மாதிரி தெரியும், ஆனால் உண்மை இருக்காது.